ஹலோ ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் எல்லாருமே ஒரே இடத்துல இருக்கிறதுனால ஜஸ்ட் ஒரு அவுட்டிங் போகலான்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் ஹீசாங்னு சொல்லிட்டு 3 பேர் போவாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு கரெக்டாக ஹைஃபாவும் வந்து நிற்கா. இதை பார்க்குற ஹீரோவுக்கு சுத்தமாக பிடிக்கல. இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக ஹீசாங் என்னென்னா, நீங்கள் ஒன்றும் நினைக்கலன்னா கொஞ்சம் எங்களுக்கு மட்டும் ப்ரைவேட்டாக டைம் தரீங்களா, நாங்கள் போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு வேணும்னே அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறதுக்காக ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறான். ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்க தான் செய்யுது. இப்போ ஹைஃபா ஹீரோ பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு, நம்ம இதே மாதிரி வெளியே வந்து ரொம்ப நாள் ஆகுதுலாம் உன் கையை பிடிச்சிட்டுன்னு சொல்லிட்டு கையை பிடிக்க போனால், ஃபஸ்ட்டு இதெல்லாம் தேவையில்லாதது, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நம்ம 2 பேருக்குள்ளும் பிரேக்கப் ஆகிட்டுன்னு சொல்லும்போது, இல்லை என்னால் உன்னை பிரேக்கப்லாம் பண்ண முடியாது, உனக்காக என்னை நான் ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணியிருக்கேன், என்னை பற்றி ஏன் யோசிக்க மாட்டேன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ இவர்கிட்ட சொல்லியே வேஸ்ட்டுன்னு சொல்லி கிளம்பும்போது இப்போ என்னென்னா, நீ இப்படி நடந்துக்கிறதுக்கு ரீசன் ஹீரோயின் தானே சொல்லி கரெக்டாக கேட்க ஹீரோ ஒன்றுமே பதில் சொல்லாமல் அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிருந்தாங்க. ஸோ அப்படி ஈவினிங் டைம் ரிட்டர்ன் வீட்டுக்கு வரதப்போ நெக்ஸ்ட்டு பிளானாக இவங்க ஷாங்காய் போகலான்னு சொல்லி பிளான் போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் இதை அவங்க அம்மாட்ட போய் சொல்கிறப்போ அவங்க அம்மா என்னென்னா, நாளைக்கு நைட்டு நம்ம வீட்டில் ஒரு பார்ட்டி இருக்குது, அங்கே நிறைய பொண்ணுங்க வருவாங்க, ஸோ நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக அந்த பார்ட்டியை அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு போகிறாங்க. ஏன்னா அப்பமா அது தன்னோட பையன் வேறு ஏதாவது பொண்ணை லவ் பண்ணுவான்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே நைட் டைம் இங்கே ஹீரோ பார்த்தோன்னா வரப்போ ஹீரோயினுக்காக சாக்லேட் வாங்கிட்டு வந்திருப்பாங்க கொடுக்கலான்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே பெரிய பிரச்சனைலாம் நடந்ததுனால எதுவுமே கொடுக்காம வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ரூம் வாசலில் போய் நின்றுக்கிட்டு டோரை தட்டலான்னு போவாங்க. அந்த டைம் கரெக்டாக ஒரு வேளைக்கு ரூம்குள்ளே ஹீசாங் இருந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பக்கத்து ரூம் தான் ஹீசாங்கோட ரூம். ஸோ ஹீசாங்கோட ரூமை போய் தட்டுறாங்க. பார்த்தா ஹீசாங் அவனோட ரூமில் தான் இருக்கான். ஹீரோவை பார்த்ததுமே என்னடா இங்கே வந்திருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் பக்கத்தில் போயிட்டு, இல்லை நாளைக்கு உங்கள் அம்மா பார்ட்டி வைக்கேன்னு சொல்லியிருக்காங்களா, ஸோ அதுக்கான ட்ரெஸ் ஹீரோயினுக்கு பார்த்துட்டியா, ஏன்னா அவளுக்கு இதே மாதிரி இடம்லாம் வந்து பழக்கம் கிடையாதுன்னு சொல்லும்போது, ஆமாம்மா நான் ஆல்ரெடி ஷாப்புக்கு கால் பண்ணி சொல்லிவிட்டேன், அவங்க நாளைக்கு மார்னிங்கே கொண்டு வந்து ட்ரெஸ்ஸை தந்துட்டு போயிடுவாங்கன்னு சொல்லும்போது, அப்படியே ஹீரோ நீ இதை பற்றி ஹீரோயின்ட்ட டிஸ்கஸ் எதுவும் பண்ணியா, இல்லை உங்கள் அம்மா அடிக்கடி அவளை திட்டிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது ஹீசாங் என்னென்னா, நீ அவளை பற்றி எதுவுமே ஒரி பண்ணிக்கிட வேண்டாம், அவளை நான் நல்லாவே பார்த்துக்கிட்றேன், எனக்கு அவளை பற்றி நல்லாவே தெரியும், நீயும் ஹைஃபாவும் இப்போ தானே ஒன்று சேர்ந்துருக்கீங்க, ஸோ நீ ஹைஃபாவை பற்றி யோசின்னு சொல்லும்போது, நீ இந்த மீடியா நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு நீயே டிசைட் பண்ணாத, நானும் ஹைஃபாவும் இன்னும் சேர போகிறதே கிடையாது, அது இம்பாசிபிள் அப்படின்னு ஹீரோவும் சொல்கிறாங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே நைட் தான் காட்டுறாங்க. அந்த பார்ட்டி நடந்துட்டுருக்கு. ஆனால் அந்த இடத்துல எல்லாருமே இருக்காங்க, ஹீரோயின் மட்டும் வரல. ஹீசாங்கும் ஹீரோயினை போய் கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லிட்டு போனால் ஹீசாங்கோட அம்மா என்னன்னா ஹீசாங்க போகவே விடாமல் ஒவ்வொருத்தரையாக ஒவ்வொரு பொண்ணாக இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்காங்க. இதை ஹீரோவும் கவனிக்காங்க. ஸோ நம்மளே ஹீரோயினை போய் கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரூமுக்கு போனால் ஹீரோ வருது தெரிஞ்சுட்டு ஹீரோயின் அங்கேருந்து சடனாக ஹீசானோட ரூம்குள்ளே போகிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினை கண்ணன் தேடும்போது ஹீசாங்கோட ரூமில் தான் இருக்கான்னு தெரிஞ்சு உள்ளே போனால் ஹீரோயின் ஒரு பெட்ஷீட்டை வச்சு மேலே போத்திருக்காங்க. ஏன் இப்படி இருக்கேன்னு கேட்கும்போது ஹீரோயினும், இல்லை எனக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லிடுறீங்களா, என்னால் வர முடியாது, எனக்கு இது சுத்தமாகவே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் பக்கத்தில் போயிட்டு, எனக்கு தெரியும் இந்த அவுட்ஃபிட் ஹீசாங் தான் உனக்கு வாங்கி தந்திருக்கான்னு சொல்லிட்டு, இப்போ நீ வேண்டான்னு சொல்கிறது கூட இந்த அவுட்ஃபிட் நல்லா இல்லைன்னு தானே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இந்த அவுட்ஃபிட்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் எனக்கு தான் இது நல்லா இல்லைன்னு சொல்லும்போது, என் ஜட்ஜ்மெண்ட்டில் உனக்கு நம்பிக்கை இருக்குது தானே, என்னை நம்பி காட்டு, நான் நல்லா இல்லைன்னா உன்னை நான் இந்த ரூம்லேயே வச்சுட்டு நான் வெளியே போயிருந்தேன், நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீ பார்ட்டிக்கு வரணும்னு சொல்லும்போது ஹீரோயினும் அப்போது ஓகேன்னு சொல்லிட்டு போட்டிருக்க ட்ரெஸ்ஸாக காட்டுறாங்க. ஹீரோயின் சும்மா ஃபேன் செட் போட்டிருந்தாலே ஹீரோவுக்கு பிடிக்கும். ஸோ இப்படி ட்ரெஸ் போட்டால் நல்லா இல்லாமல் இருக்குமா, உண்மையாகவே நல்லா இருக்குன்னு சொல்லும்போது அப்போ தான் ஹீரோயின்கே கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வருது நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தோன்னா ஷூ காலில் போட்டிருக்காங்க. ஏன் உன்னோட ஹீல்ஸ் என்னாச்சு, இதை போடுன்னு சொல்லிட்டு ஹீரோ அதையும் ஹீரோயினுக்கு போட்டு விட்டா ஹீரோயினுக்கு அதை போட்டுட்டு நடக்க தெரியல. அதுலேயும் ஹீரோயின் அதை போட்டு நடக்கிறப்போ விழுற போஸ்ட்லாம் அப்படியே 2 பேரும் ரொமான்டிக்காக இருக்கிற போஸ்ட் மாதிரி தான் இருக்குது. ஹீரோவும் அதை பார்த்துட்டு என்கிட்ட நீ இதுதான் ஃபஸ்ட் டைம் ஹீல்ஸ் போடுறேன்னு மட்டும் சொல்லிடாதுன்னு சொல்கிறப்போ அதுதான் உண்மைன்னு சொல்கிறாங்க. வா உனக்கு எப்படி நான் போட்டுட்டு நடக்கணும்னு சொல்லியும் கொடுக்காங்க. ஃபஸ்ட்டு ஹீல்ஸை போடுறப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கான்ஃபிடண்ட்டாகவும் இருக்கணும், நீ தான் ஹீல்ஸை கண்ட்ரோல் பண்ணணும், ஹீல்ஸ் ஒன்று கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லி கொடுத்துட்டு ஹீரோயினுக்கு பக்கத்துலேயே கையை பிடிச்சி நடக்கவும் சொல்லி கொடுக்காங்க. ஹீரோயினும் அதே மாதிரி நடக்கவும் ஆரம்பிக்காங்க. அப்படியே ஹீரோயினுக்கு கொஞ்சம் டான்ஸும் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இந்த டைம் கரெக்டாக ஹீசாங்கோட அம்மா அனுப்பின ஒரு வேலையால் என்னென்னா, நீங்கள் ஜூஸ் குடிக்க சொல்லி உங்களுக்கு தந்து விட்டுருக்காங்கன்னு சொல்லி ஹீரோயின்ட்ட கொண்டு போய் கொடுக்கான். ஸோ ஹீரோவும் சரி நான் கீழே போகிறேன் சீக்கிரமாக வந்துடுன்னு சொல்லிட்டு ஹீரோ போயிருந்தாங்க. ஹீரோயினும் நீங்கள் அங்கே வச்சுட்டு போங்க நான் குடிச்சிக்கிட்டேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கண்ணாடி முன்னாடி வந்துக்கிட்டு டச்சப் பண்ணிட்டு இருந்தா அந்த ஆள் சும்மா இருக்கிற மாதிரி இல்லை நீங்கள் கண்டிப்பாக குடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணுன்னே பக்கத்தில் கொண்டு போயிட்டு ஹீரோயின் மேலே கொட்டி விட்டு தான். ஸோ அந்த ட்ரெஸ் ஃபுல்லாகவே ஸ்பாயில் ஆயிடுது. போச்சு, ஹீரோயினுக்கு இன்றைக்கி கதை முடிஞ்சது தான் இருக்குது. அப்படி இங்கே பார்ட்டி நடக்கிற இடம் பார்த்தோன்னா ஹீசாங் ஹீரோயின் வேணும்னு சொல்லி கூப்பிட போகலாம். அவங்க அம்மா நடுவில் போய் இங்கே பாரு பார்ட்டி ஆரம்பித்து ரொம்ப நேரம் ஆகுது, ஸோ இப்போ டான்ஸ் ஆரம்பிக்கும், நீ இங்கே இருக்கிற ஏதாட்டும் ஒரு பொண்ணை சூஸ் பண்ணி அந்த பொண்ணு கூட டான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இன்னும் ஹீரோயின் ஏன் வரலன்னு சொல்லிட்டு ஹீசாங்கும் தெரில. அப்படியே ஹீரோயினை பார்த்தோன்னா ஃபைனலாக எப்படியோ வந்துட்டாங்க. பட் மேலே பெருசாக
புதுசாக ஒரு கோட் போட்டுட்டு வந்திருக்காங்க. அதுலேயும் ஒரு ஆள், நீங்கள் எதுக்கு இப்படி போயிட்டுருக்கீங்க, உங்கள் கோட்டை தாங்க நான் வச்சுக்கிடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போட்டிருக்க அந்த கோட்டை வாங்குறான். பார்த்தா ஹீரோயின் வேற ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ சுற்றி இருக்கிற எல்லா பொண்ணுங்களுமே ஹீரோயினை கொஞ்சம் வியர்டாக பார்த்துட்டு இருக்காங்க. அதுலேயும் ஒரு சில பொண்ணுங்க எப்படி தான் ஹேசாங்க்கு இப்படிப்பட்ட பொண்ணு தான் பிடிக்குதோன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கேலி பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினும், நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பேசுங்க, ஹீரோ சொல்லி கொடுத்த மாதிரி ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக அந்த இடத்துல அந்த ஹீல்ஸை போட்டு நடந்து வந்துட்டு இருக்கிறப்போ வேணும்னு ஒரு பொண்ணு லைட்டாக தட்டி விட ஹீரோயின் கீழே விழுந்துருந்தாங்க. ஸோ எல்லாருமே பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீசாங்கும் பார்த்துட்டாங்க. ஸோ ஹீரோயினை பார்க்கலான்னு சொல்லி வரதப்போ ஹீசாங்கே அதுக்குள்ளே வந்து ஹீரோயினை தூக்கி விடுறான். இதை ஹீரோ நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ சுற்றி இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் பார்த்துட்டு இந்த மாதிரி நிலைமையில எந்த பொண்ணுங்களும் சிரிக்க மாட்டாங்கன்னு அவங்கள திட்டி விட்டுட்டு ஹீரோயினை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். அப்படியே, நீ இப்போ என் கூட டான்ஸ் ஆட வருவியான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின், இல்லை எனக்கு அது எம்பாரசிங்காக இருக்குன்னு சொல்லும்போது, நீ இப்போ வரலன்னு சொல்லிட்டா எனக்கு தான் அப்படி ஃபீல் ஆகும், வா நம்ம டான்ஸ் ஆடலான்னு சொல்லிட்டு அங்கே எல்லாரும் முன்னாடியும் ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு இங்கே ஹீசாங்கும் ஹீரோயினும் டான்ஸ் ஆடுறாங்க ரொம்ப ஹாப்பியாக. இதெல்லாம் ஹீரோவும் அதே கூட்டத்தில் நின்று கவனித்து பார்த்து ஃபீல் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல போய் தனியாக நின்றுக்கிட்டு ஹீரோயினுக்காக வாங்கி வச்சுருந்த ஒரு சாக்லேட்டை சாப்பிட்டு தனக்குன்னு இனி ஹீரோயின் கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. இன்றைக்கி தான் ஹீரோ இங்கேருந்து கிளம்பி போகிறாங்க போல். ஃபஸ்ட்டு ஹேசாங் ஏதோ ஒரு முக்கியமான பிஸ்னஸ் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோயின் தான் வழி அனுப்பி வைக்கா. ஹீரோவும் காருக்குள்ளே ஏறினதுமே திரும்பி ஹீரோயினை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே போயிட்டு இருக்கிறப்போ அந்த காரை ஓட்டிட்டு போகிற டிரைவர் தான் வரச்சலே கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க போல். அப்போ தான் ஹீரோவும் சொல்லிப்பாங்க போல், நான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஹீரோ டல்லாக இருக்கிற பார்த்துட்டு அந்த டிரைவர் கேட்கான், என்ன சார் உங்களோட லவ்வை அந்த பொண்ணு ஏற்றுக்கிடலையா என்ன அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் கொஞ்சம் லேட்டாக போயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லையே என் காரில் நான் யாரை கூட்டு போனாலும் சீக்கிரமாக கூட்டு போயிடுவேனே, இந்த டைம் எப்படி லேட் ஆச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு, சரி விடுங்க சார், இந்த பொண்ணு இல்லைனா இன்னொரு பொண்ணு, இந்த உலகத்தில் நிறைய பொண்ணுங்க இருக்காங்கன்னு சொல்லும்போது, இந்த உலகத்தில் நிறைய பொண்ணுங்க இருக்கலாம், ஆனால் அவளே மாதிரி பொண்ணுங்க யாரும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஃபீல் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் ஹீரோயின் வீட்டுக்குள்ளே போகும்போது பார்த்தோன்னா ஹேசாங்கோட அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உன்னை எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல, ஆனால் உன்னோட ஹேரை பாரு, ஃபஸ்ட் உன்னோட ட்ரெஸ்ஸை பாரு, நீ உன்ட்ட எதாட்டு சொல்லிக்கிறத மாதிரி எதுவும் இருக்கா, எதுவுமே கிடையாது, ஆனால் என் பையனுக்கும் ஒன்றை தான் பிடிச்சிருக்கு, என்னமோ இருந்துட்டு போட்டோம், என் பையனுக்காக நான் இதை செஞ்சு தான் ஆகணும், ஒன்றை வச்சு என் பையனை யாரும் கேலி பண்ணக்கூடாது, ஸோ இன்னிலேருந்து நீ ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஸ்ட்ரெயிட்டாக ஒரு இந்த பெல்லி டான்ஸ்லாம் சொல்லி கொடுக்குற இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போய் இடுப்பை இப்படி ஆட்டணும் அப்படி ஆட்டணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு யோகா பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோயினை நல்லா வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படியே இன்னொரு பக்கம் அங்கே ஹீரோவை பார்த்தோன்னா ஃபைனலாக வந்துட்டாங்க போல். அங்கேருந்து அங்கே கம்பெனிக்கு போயிட்டு இருக்கிற வழியில் கையில் அந்த சாக்லேட்டை வச்சுருப்பாங்க. ஸோ இனி இந்த சாக்லேட் நம்ம கையிலேருந்து எந்த பிரோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பையன் பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துருப்பான். ஸோ அவன் கையில் இந்த சாக்லேட்டை வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அது கொடுத்ததுக்கப்புறம் தான் ஹீரோக்கே ஃபீல் ஆகுது, இப்போ தான் உண்மையாக என்னமோ ஹீரோயின் தன்னை விட்டு போயிருக்கிற மாதிரி. ஸோ கொடுத்த சாக்லேட்டை ரிட்டர்ன் போய் அந்த பையன்கிட்ட போய் கேட்டு வாங்குறாங்க, அந்த சாக்லேட்டை தந்துருன்னு சொல்லிட்டு. அந்த பையன் என்னன்னா, எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, யாராவது உன்ட்ட ஏதாட்டு பொருள் கொடுத்துட்டாங்கன்னா அது என்னோடது தான், ஸோ நான் இந்த சாக்லேட்டை நான் உங்கள்கிட்ட தரமாட்டேன்னு சொல்லும்போது, அது சரிடா ஆனால் சட்டப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயர் மாதிரி பேச வராங்க. இல்லை அப்படிலாம் எதுக்கு இந்த பையன்கிட்ட போய் பேசிக்கிட்டு, இங்கே பாரு அது நான் தானே தந்தேன், என்கிட்ட தந்துரு, வேணும்னா உனக்கு பதிலுக்கு காசு தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு 1000 ரூபாவை தூக்கி கொடுக்காங்க. இந்தா இதை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த பையன், இல்லை சின்ன பசங்கிட்ட இருந்து நீங்கள் சாக்லேட்டை வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் தரமாட்டேன்னு சொல்லலாம். ஹீரோவும் தாத்தான்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இது கொஞ்சம் தூரத்தில் நின்று ஹீரோயினோட அப்பாவும் நோட் பண்ணுறாங்க. ஹீரோவை பார்க்கறதுக்காக தான் வந்திருப்பாங்க போல். ஸோ ஹீரோவை பார்த்ததுமே ஹீரோ அந்த சாக்லேட்டை வாங்காமல் ஸ்டேட்டாக ஹீரோயினோட அப்பாட்ட தான் போய் பேசுகிறான். அவர் எதுக்கு வந்திருக்காருனா, இப்போ அவர் செஞ்ச தப்பில் இருந்து திருந்தி இப்போ ஒழுங்காக வேலை செஞ்சு அதுலேருந்து சம்பாதிச்ச காசை ஹீரோட்ட கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்காக நீங்கள் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, ஸோ இந்த காசை நீயே வச்சுக்கோப்பான்னு சொல்லி கொடுக்காங்க. உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை எனக்கு அனுப்பிவிடு, நான் உனக்கு மாதம் நான் சம்பாதிக்கிற காசை உனக்கு அனுப்பி விட்டுறதுன்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஆஃபீஸ்க்கு தான் போகிறாங்க. அங்கே பார்த்தோன்னா ஹீரோயினோட அக்கா என்னென்னா கையில் பாத்ரூம் க்ளீனிங் பண்ணுற ப்ரெஸ்ஸை வச்சுட்டு அங்கே இருக்கிற மற்ற லாயரையும் நல்லா வேலை வாங்கிட்டு இருக்கா. ஹீரோ போனதுமே, இங்கே க்ளீனிங் லேடி நீ தான் மட்டும் என்கிட்ட சொல்லிடாதுன்னு சொல்லும்போது, அப்படிலாம் இல்லை பாஸ், நான் க்ளீனிங் லேடி கொஞ்ச நாளாக எப்போ மாட்டு வேலை செய்யாமல் சோம்பேறியாக இருப்பாங்க, நானும் அதை விட்டுட்டேன், இப்போ 2 நாள் முன்னாடி தான் கண்டுபிடிச்சேன், பாத்ரூமில் இருந்த டாய்லெட் பேப்பரை திருடிட்டு போனாங்க, ஸோ அவங்கள நான் வேலையை விட்டு நிப்பாட்டிட்டேன், ஸோ அதை வேறு ஏதாவது க்ளீனிங் லேடி கிடைக்கிற வரைக்கும் நாங்களே இதை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நாங்களே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம் பாஸ் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டு, சரி நான் வர வழியில் இப்போ தான் உன்னோட அப்பாவை பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது, எங்கள் அப்பாவா மறுபடியும் ஏதாட்டு பிரச்சனையை பண்ணிட்டாரா என்னன்னு சொல்லி கேட்கும்போது, அப்படிலாம் எதுவும் கிடையாது, இந்த தடவை உங்கள் அப்பா என்னை வந்து மீட் பண்ணி நான் அவருக்காக கொடுத்த காசில் பாதி காசை எனக்கு தந்திருக்காரு வேலை செஞ்சு, இப்போ உங்கள் அப்பா திருந்தின மாதிரி தான் இருக்குது, எதுக்கு நீ உங்கள் அப்பா கூட ஒன்று சேரக்கூடாதுன்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை பாஸ்ன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். ஸோ அப்படியே நைட் டைம் இங்கே ஹீசாங்கையும் அவங்க அம்மாவும் தான் காட்டுறாங்க. டின்னர் டைம்லாம் ஹீரோயின் மட்டும் வரல. ஹீரோயின் ஏதோ ஒரு அவங்க அக்காவுக்கு திங்ஸ் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு வெளியே போயிருப்பா போல், வரலன்னு சொல்லிட்டு இவங்க ஹீசாங் மட்டும் சாப்பிடாம இருக்காங்க. இல்லை ஹீசாங்கோட அம்மா மட்டும்
சாப்பிடு, அவள் வெளியே சாப்பிட்டுட்டு வந்தா என்ன பண்ணுறதுன்னு சொல்லும்போது ஹீசாங் அதையும் கேட்கல. ஹீரோயினும் கரெக்டாக லேட்டாக தான் வரா. வந்ததுமே எங்கே உங்கள் அக்காக்காக நீ ஏதோ வாங்க போனேன்னு சொன்னால் வாங்கலையாங்கிறப்போ ஆமாம்மா நாங்கள் தேடி பார்த்தேன், எனக்கு பிடிச்ச மாதிரி எதுவும் இல்லை, அதான் வந்துட்டேன்னு சொல்லும்போது சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் போகிறப்போ என்னை கூட்டிகிட்டு போ, ஏன்னா உனக்கு இந்த இடம் எதுவுமே தெரியாது தானேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பிளேட்டில் சாப்பாடை எடுத்து வைக்காங்க. கரெக்டாக இந்த டைம்லாம் ஹீசாங்கோட அம்மா என்னென்னா சொல்லி சத்தம் விடுறதுக்கு ஹீரோயினுக்கும் புரியுது. இல்லை நான் வர வழியில் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன், எனக்கு சாப்பாடு எதுவும் வேண்டாம்னு சொல்லும்போது ஏன் என்னாச்சு சாப்பிட வேண்டியதானேன்னு சொல்லும்போது இல்லை நான் ஆல்ரெடி கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கேன், இது சாப்பிட்டேன்னா மறுபடியும் ஃபேட்டாகிடுவேன், ஸோ எனக்கு சாப்பாடு எதுவும் வேண்டாம்னு சொல்லும்போது நீ எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும், நீ சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் இல்லை வேண்டாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஆனால் ஹீசாங்க்கு நல்லா புரியுது அவங்க அம்மாவால் தான் ஹீரோயின் இப்போது இப்படி நடந்துக்கிடுதான்னு சொல்லிட்டு. அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோயினோட அக்காவை பார்த்தோன்னா ஆல்ரெடி இவளுக்கு ஹீசாங்கை ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஹீசாங் இல்லாத டைம் என்ன பண்ணிட்டு இருக்கா, ஆனால் ஒரு பேப்பர் நிறையா இப்போ ஹீசாங்க்கு கால் பண்ணிவிட்டு இப்படிலாம் பேசணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க, அங்கே வெதர் நல்லா இருக்கா, என் தங்கச்சியால் உங்களுக்கு தொல்லை எதுவும் இருக்கா, நீங்கள் சீக்கிரமாக வந்துடுவீங்களா, எப்போ வந்துடுவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் நிறையா அடிச்சு எழுதி வச்சுக்கிட்டு தனக்கு தானே 30 செகண்ட்குள்ளே சொல்லணும்னு சொல்லி வேற பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹீசாங்க்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் ஹீசாங்கோட வாய்ஸை கேட்டதுமே நானுன்னு சொல்லிட்டு உளர ஆரம்பிச்சிருந்தாங்க. ஹீசாங்கும் என்னாச்சுன்னு கேட்கும்போது சரின்னு சொல்லிட்டு என் தங்கச்சி என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்கும்போது ஓ உங்கள் தங்கச்சியா, கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களா, நான் கொண்டு போய் ஹீரோயின்ட்ட கொடுக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை வேணாம் நான் ஜஸ்ட்டு சும்மா கேட்கறதுக்காக தான் அடித்தேன், நீங்கள் எப்போ ரிட்டர்ன் வாரீங்கன்னு கேட்கும்போது நாங்கள் இன்னும் கொஞ்சம் நாளில் ரிட்டர்ன் வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ வந்துடுவீங்களான்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான மேட்ரு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீசாங் அவங்க 2 பேரும் டேட் பண்ணுறதால இங்கே ஹீரோயினோட அக்காட்ட சொல்ல வரும்போது கரெக்டாக காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. அதுக்கு மேலே இங்கே ஹீரோயினோட அக்காவால் பேச முடியல. சரி நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறத நான் கேட்க, நான் இப்போ ஃபோனை கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போய் டோரை ஓப்பன் பண்ணால் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறது ஹீரோயினோட அப்பா தான். ஹீரோயினோட அப்பாவை பார்த்ததுமே இங்கே ஹீரோயினோட அக்காவும் கதவை க்ளோஸ் பண்ணுறா. ஆனால் அவங்க அப்பா இல்லை, கதவை க்ளோஸ் பண்ணாத நான் முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நான் இப்போ வேலைக்கு போகிறேன், அதுவும் கப்பலில், ஸோ என்னால் கொஞ்சம் நாளைக்கு உங்களெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லும்போது இப்போ என்கிட்ட வந்து அடுத்து போய் ஆரம்பிக்கிங்களா என்ன அப்படின்னு கேட்கும்போது இல்லை உண்மையாக தான் இங்கே பாரு நான் அக்ரிமெண்ட்டில் கூட கையெழுத்து போட்டுட்டேன், என்னோட சேலரி கூட ஸ்டேட்டாக ஹீரோவோட பேங்க் அக்கௌண்ட்டில் தான் என் சேலரி கிரெடிட் ஆகும், நீ வேணா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே அவளும் ஹீரோயினோட அக்கா கேட்டுட்டு இருக்கும்போது அது மட்டும் இல்லை நான் அவங்க 2 பேரோட ஜோசியமும் பார்த்தேன், நீங்கள் எனக்கு கொஞ்ச நாளைக்கு தான் இப்படி கஷ்டப்படுற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் நினச்ச மாதிரியே ஹாப்பியாக இருப்பீங்க, இந்த பேப்பரில் நீ ஒன்று வச்சுக்கோ, இன்னொன்று ஹீரோயின்ட்டே கொடுத்துரு, நான் அவளை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் ஃபீலிங்காக கிளம்பி போகிறாரு. ஹீரோயினோட அக்காவுக்கும் தன்னோட அப்பாவை பார்க்குறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்க தான் செய்யுது. ஸோ இன்னொரு பக்கம் ஹீரோவை பார்த்தோன்னா எப்பவும் ஹீரோயினை பற்றியே திங்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால அதுலேருந்து டைவர்ட் ஆகணும்னு சொல்லிட்டு ஒர்க்கில் பிஸியாக இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அக்காட்ட கால் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துக்கு ஹைஃபா வந்து ஃபோன் காலை கட் பண்ணுறா. இது ரெஸ்ட் எடுக்க வேண்டிய டைம், ஸோ ஓவர் ஒர்க் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறான். இதை பார்க்குற ஹீரோவும் நீ எப்படி இந்த வீட்டுக்குள்ளே வந்தேன்னு கேட்கும்போது மறந்துட்டியா என்ன, ஆல்ரெடி நீ என்கிட்ட கீ கொடுத்து தானே வச்சுருக்கேன், நீ எப்பவும் வீட்டுக்கு வரப்போ ஃபஸ்ட்டு பார்க்க ஆசைப்படுறது என்ன தானே, ஸோ அதான் என்னோடய ஷூட்டிங் முடிஞ்சதும் ஸ்ட்ரெயிட்டாக நான் இங்கே பார்த்து வந்துட்டேன்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நம்மளுக்குள்ளே இருந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறப்போ இல்லை கண்டிப்பாக நம்மளுக்குள்ளே முடிஞ்சு போனதை ரெக்கவர் பண்ண முடியும், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, இப்போது நீ போய் ரெஸ்ட் எடு நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். பட் இவ எப்படியும் ஹீரோவை விட போகிறது இல்லைன்னு மட்டும் நல்லா தெரியுது, டிஸ்டர்ப் பண்ண தான் போகிறா. இன்னொரு பக்கம் இங்கே ஹீரோயினை பார்த்தோன்னா ஹீசாங் முன்னாடி தான் சாப்பாடு வேண்டான்னு சொல்லியிருப்பா, பட் இப்போ நல்லா பசிக்குது போல். ஸோ எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாமல் நைஸாக கிச்சனுக்குள்ளே போகிறா. பார்த்தா ஆல்ரெடி ஹீரோயின் இப்படி வேலை பார்ப்பான்னு தெரிஞ்சே ஃபுட்டு இருக்கிற அந்த கபோர்ட்லலாம் லாக் போட்டு வச்சுருக்காங்க. ஹீரோயினும் ஏன்னா இந்த அளவுக்கு செஞ்சு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் தேடி பார்க்குறப்போ ஏதோ ஒரு பாக்ஸ் நிறையா குக்கீஸ் இருக்குன்னு தெரியுது. ஸோ அதை எடுத்து வாய் நிறையா போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ ஹீசாங்கோட அம்மா அப்போ தான் கரெக்டாக கிச்சனுக்கு லைட் போட்டு பார்க்குறப்போ ஹீரோயின் இருக்கிறதையும் பார்க்காங்க. பார்த்தோன்னே எப்படிப்பட்ட பொண்ணு இதை போய் சாப்பிட்டுட்டு இருக்க, அது நாய்க்கு கொடுக்க வேண்டிய சாப்பாடு, நீ என்ன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தில் திட்டிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கே ஹீசாங்கும் வந்துருதான். ஸோ இவங்க திட்டுறதை பார்க்குறப்போ அவனுக்கு மேட்ருலாம் தெரிஞ்சிச்சு. நீங்கள் ஹீரோயினை இப்படி தொந்தரவு பண்ணதுனால தான் அவள் அப்படி இருக்கான்னு சொல்கிறப்போ நான் ஏன் அப்படி பண்ணேன்னு தெரிஞ்சுக்கோ, உனக்கு ஹீரோயின் பிடிச்சிருக்கு சரி ஓகே நானும் ஏற்றுக்கிட்டேன், ஸோ அவளுக்கு நம்ம ஃபேமிலியை மாதிரி மாற்றணும்னு சொல்லிட்டு ட்ரெயின் பண்ணா, ஆனால் அவள் என்னன்னா இப்படி இருக்கா, இந்த மாதிரி பொண்ணு கூட உன் லைஃப் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உன் லைஃப் முழுசாக அழிஞ்சு போயிடும்னு சொல்லும்போது இப்போ ஹீரோயினுக்கு என்ன இப்படிலாம் சொல்கிறாங்கன்னு சொல்லி ஃபீல் ஆகுது. ஸோ இதை கவனிக்கிற ஹீசாங்கும் அம்மா ஸ்டாப் பண்ணுங்கள், நீங்கள் எப்படி பேசுகிறீங்கன்னு தெரியுதா, ரொம்ப ரூடாக நடந்துக்கிட்டீங்க, இப்படிலாம் இருக்கிறனால தான் உங்கள் கூட யாருமே இருக்க மாட்டாங்க, இதனால தான் அப்பா கூட உங்கள் கூட இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை திட்டிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிகிட்டு போய் நூடுல்ஸ் வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. அப்போ ஹீரோயினும் சொல்கிறாங்க
சொல்கிறான், இப்போ உங்கள் அம்மாட்ட நீங்கள் ரொம்பவே ஹார்ஸாக நடந்துக்கிட்டீங்க. ஸோ நாளைக்கு உங்கள் அம்மாட்ட போய் பேசுங்க, அவங்க ஏதாவது நினச்சி ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லும்போது பதிலுக்கு ஹீசாங் என்னென்னா, நாளைக்கு நம்ம இங்கேருந்து கிளம்பிடுவோம், இனி இங்கே இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு மறுநாள் விடிஞ்சதுமே 2 பேரும் கிளம்புறாங்க. அப்படி கிளம்பி போகிறப்போ அவங்க அம்மா கோவத்தில் தான் இருக்காங்க. ஆனால் ஹீசாங் அவங்க அம்மாட்ட எதுவுமே பேசலை. அந்த டைம் கரெக்டாக அவங்க அப்பாட்ட இருந்து கால் வருதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட கொடுக்குறப்போ அவங்க அம்மா என்னன்னா ஃபோன்லேயே கத்துறாங்க. உங்களுக்கு வீடுன்னு ஒன்று இருக்கிற ஞாபகம் இருக்கா? இப்போ மாதிரி கால் பண்ணிங்க, உங்களோட பையன் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுமா? ஏதோ தெருவில் போகிற பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டு டேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லி கத்தும்போது பதிலுக்கு அவர் என்னன்னா, நம்ம டிவர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி கேட்காரு போல. டிவர்ஸ்லாம் என்னால் பண்ண முடியாது, இப்போ எதுக்கு என்ன வந்து கேட்டுட்டு இருக்கேன்னு அப்பவும் கத்த தான் செய்கிறாங்க. இதை ஹீசாங் சுத்தமாக கண்டுக்கிடாமல் ஹீரோயினை கூட்டிகிட்டு கிளம்புறான். அப்போ ஹீரோயினுக்கு தான் டிவர்ஸ்னு அந்த வார்த்தை கேட்டதுமே ஹீசாங்கோட அம்மாவை நினச்சி கவலையாக இருக்குது. ஸோ இப்போ ஹீசாங்கிட்ட இல்லை நம்ம இப்போ போக வேண்டாம், இங்கே வந்த வேலை நம்மளுக்கு முடியலை தானே, ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறமே நம்ம போய்க்கலாம், இல்லைனா உங்களுக்கு தான் பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு பேக்கை தூக்கிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ளே போயிருந்தா. ஸோ அப்படி இன்னொரு பக்கம் இங்கே ஹீரோவை பார்த்தோன்னா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணால் கூட ஒர்க் பண்ண முடியல. ஏன்னா அந்தளவுக்கு ஹீரோயினை பற்றி தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதே ஆஃபீஸில் ஹைஃபா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா, ஹீரோ கூட லஞ்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டு. ஹீரோவும் இதை நோட் பண்ணிவிட்டு, எனக்கு வேலை அதிகமாக இருக்குது, நீ இப்போ கிளம்பு போய் நீயே சாப்பிடுன்னு சொன்னால், இல்லை பரவாயில்ல நீ வேலை முடிஞ்சது வா, நான் அதுக்கப்புறமே நம்ம 2 பேரும் போய் சாப்பிட்லான்னு சொல்கிறான். சரி அப்போ ஓகே, நம்ம சாப்பிட்டுட்டு வந்து என்னோடய வேலையை நான் கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவ கூட சாப்பிட போகிறாங்க. அப்போ ஹீரோ மட்டும் சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிடணும்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவள் பேசுகிறதெல்லாம் கவனிக்கல. ஆனால் அந்த டைம் கரெக்டாக ஹீரோயின்ட்டு இருந்து கால் வருது. ஹீரோயின் கால் ஒன்னே அவளை கண்டுக்கிடாமல் ஸ்ட்ரெயிட்டாக காலை அட்டன் பண்ணிவிட்டு, நீ ரொம்ப தூரத்துலேருந்து கால் பண்ணுறேன், ஸோ பில்லு கூட வரும், நான் கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஹீரோவே கால் பண்ணுறாங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்குறப்போ அவளும் சொல்கிறா, இப்படி ஹீசாங்க்கும் அவங்க அம்மாவுக்கு சண்டை வந்துச்சு, அதில் அவங்க அம்மா அவங்க அப்பாட்ட பேசுகிறப்போ திடீர்னு டிவர்ஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டாங்க. ஹீசாங்கிட்ட போய் சொன்னால் அவர் கண்டுக்கிடலை, அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லும்போது, ஆமாம் அது உண்மை தான், அவங்க 6 வருஷமாக அப்படி தான் இருக்காங்க, நீ அவங்கள பற்றிலாம் ஒரி பண்ணிக்கிறாத, நீ ஹீசாங் மட்டும் நினச்சா போதும், புரிஞ்சுதா? நீ எல்லாருக்கும் கைண்டாக இருக்கிறதா மற்றவங்கள உன்னை பற்றி கவலைப்பட வைக்கிறது. உனக்கு எதுவும் பிரச்சனைனா ஃபஸ்ட்டு எனக்கு கால் பண்ணு, கண்டிப்பாக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், மற்றபடி நீ எதையும் நினச்சி ஒரி பண்ணாதுன்னு சொல்லிட்டு இங்கே ஐஃபாவை வச்சுட்டு ஃபோன் காலில் ஹீரோயின் கூட பேசிகிட்டு இருக்காங்க. ஐஃபாக்கும் தெரியுது ஹீரோயின்ட்ட தான் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே நைட் டைம் ஆகுது. இப்போ வரைக்கும் ஹீசாங்கோட அம்மா சாப்பிடவே இல்லைன்னு தெரியுது. ஹீரோயினும் நான் போய் அவங்களுக்கு சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டு வரவான்னு சொல்லும்போது ஹீசாங்கும் அதெல்லாம் தேவையில்லை, கண்டிப்பாக உன்னை திட்ட தான் செய்வாங்க, அப்படி திட்டுனா நீ கவலைப்படக்கூடாது, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லும்போது சரி நான் பார்த்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவளும் ஹீசாங்கோட அம்மாவும் பார்க்க போகிறாங்க. அவங்க டே ஃபுல்லாகவே சாப்பிடல போல. ஹீரோயினும் என்ன இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட வேண்டியதானே, அப்போ தானே எனக்கு எக்ஸசைஸ்லாம் சொல்ல தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வரா. இந்தாங்க இந்த சாப்பாடை சாப்பிடுங்க, அப்போ தான் நல்லா ஸ்ட்ரென்த்தாக மறுபடியும் என்ன நீங்கள் திட்ட முடியும்னு சொல்லி கொடுக்கும்போது, நான் சாப்பிடாம செத்து போகிறேன், நீ தரதை மட்டும் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹேட் பண்ணுற மாதிரி ஹீரோயினை திட்டி விட்டு அந்த ரூம்லேருந்து அனுப்பிடுறாங்க. ஸோ ஹீரோயின் மறுபடியும் ஹீசாங்கிட்ட போய் உங்கள் அம்மா இன்னும் சாப்பிடாம தான் இருக்காங்க, ஸோ நீங்கள் போய் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக அவங்க சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, போய் பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது, முடியாது எங்கள் அம்மா எப்பவுமே இப்படி தான் இருப்பாங்க, அவங்க அப்படியே இருக்கட்டும், என்னால் போய் பேச முடியாதுன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இங்கே ஹீரோவை பார்த்தோன்னா ஹீரோயினை பற்றியே திங்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜை போடுவோன்னு சொல்லிட்டு, நீ இன்னும் அதை நினச்சி ஒரி பண்ணிட்டு தான் இருக்கியா, நீ ரொம்ப ஒரி பண்ணிட்டு இருக்காத, நீ இப்படி கைண்டாக இருக்கிறது தான் உன்னை யார் ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் வலியை கொடுக்குது, ஸோ இப்படிலாம் டைப் பண்ணுறாங்க, பட் இதெல்லாம் சென்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு நீ ஓகேவான்னு மட்டும் சென்ட் பண்ணுறாங்க. ஹீரோயினும் அதை பார்த்துட்டு ஓகேன்னு அனுப்பினோடனே அடுத்த செகண்டே அந்த மெசேஜை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு கால் தான் பண்ணுறாங்க. நான் இந்த கால் பேசுகிறதுக்கான பில்லை நானே பே பண்ணிடுறேன், நீ ரொம்ப மெதுவாக டைப் பண்ணுற, அதனால தான் நானே கால் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் அப்படியே நீங்கள் நடந்தது எல்லாத்தையும் ஹீரோட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் பதிலுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோவுக்கு என்னன்னா ஹீரோயின்ட்ட பேசாமல் இருக்க முடியல, ஸோ அப்படி பேசாமல் இருக்கிறதுக்கு ஏதாட்டும் ஒரு ரீசனை வச்சு ஹீரோயின்ட்ட பேசலாம்னு சொல்லிட்டு தான் இப்படி 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோயினுக்கும் ஹீரோ கூட பேசுகிறது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இதோட இந்த வீடியோ இங்கேயே முடியுது. நடுவில் ஹைஃபாவும் ஹீசாங்கையும் வச்சுட்டு எப்படி ஹீரோயின் சேர போகிறாங்கிறது தான் கதையை இனி போகுது. ஸோ பார்ப்போம், பொறுமையாக எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.